ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்டாண்டு தான் பண்ண போகிறோம். அது 5 மினிட்ஸில் 5 லேயர் உள்ள ஸ்டாண்டு பண்ண போகிறோம் டெரஸ் கார்டனுக்கு. அதுக்காக நான் ஸ்டாண்டுக்கான மெட்டீரியல்லாம் வாங்க போகணும். 4-5 நாளாக வீட்டிலையே இல்லை. வீட்டில் இல்லாதனால செடி எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சி ஒரு மாதிரி இலையெல்லாம் பழுத்து போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் லேட்டாக இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக இது பண்ணியிருக்க முடியாது. பார்த்தா எல்லா வெஜிடபிளும் ஓரளவு ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அப்புறம் கத்திரிக்காய், லாங் பீன்ஸு, கொத்தவரங்காய் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. இதெல்லாம் ஒன்றா தான் இனிமேல் சமைச்சி சாப்பிட்ணும். நான் நாளைக்கு தான் வரதா இருந்தது, புதன்கிழமை. ஆனால் பார்த்திங்கனாக்கா அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சி. கேன்சல் ஆனனால நான் பஸ்ஸில் நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ட்ராவல் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தாக்கா எல்லா செடியுமே நாசம் ஆகிடுச்சுங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. காலையிலேருந்து ஃபுல்லாக எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. எல்லாத்துக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் பார்த்தா வீடு க்ளீன் பண்ணுறதுன்னு ரொம்பவே பிஸியாகவே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் என்னன்னாக்கா, நான் ஆசையாக நான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த செடியில் பாதி செடிக்கு மேலே எனக்கு கருகி போயிடுச்சுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா, நம்ம மாடியில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இல்லாமல் கொட்டாங்குச்சி தான் அடியில் வச்சு எல்லா இதுவுமே வச்சுருப்பேன். பாதி ஸ்டாண்டு, பாதி அந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம வச்சுருப்போம். ஏன்னா மாடி வீணாகக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நிறையா இடத்துல பார்க்குறோம், இந்த மாதிரி கீழே கொட்டாங்குச்சி வச்சா கூட அந்த அழுக்கு மண் இதெல்லாம் சேர்றதுனால மாடி வீணாக போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் எனக்கு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம அதை சேஃப்டி பண்ணுவோம் அப்படின்னு. இங்கே பாருங்க, முள்ளங்கி விதை எல்லாமே முத்தி போய் இருக்குது. இது எல்லாமே எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு இதுதான் முள்ளங்கி விதை. இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ளே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள். இதுதான் ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் முள்ளங்கி விதை. இதை அப்படியே பிச்சு போட்டோம்னாக்கா இந்த விதையிலேருந்து முள்ளங்கி வந்துடும். நம்ம அதுக்கான வேலையும் ஆரம்பிக்கணும் மக்களே. அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி நான் ஃபுல்லாக மாடியை புதுசாக நம்ம ரெடி பண்ணணும். அதாவது செடி வைக்கிறதும் நமக்கு முக்கியமானதுன்னா, நம்ம மாடியை காப்பாற்றுறதும் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ஆசைக்கு செடியை வச்சுட்டு நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம தண்ணி ஊற்றிட்டே அப்புறம் சீலிங்கில் ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லைங்களா. அதனால் நம்ம சீலிங்கையும் சேஃப்டி பண்ணணும். அதனால் அங்கே பாருங்கள், சுற்றி வச்சுருப்பேன் நான் அந்த ஆலோ பிளாக் கல் வச்சு மேலே ட்ரே வச்சு தான் எல்லா செடியும் வச்சுருப்பேன். மீதியெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இதெல்லாம் கீழே வச்சுருக்கேன். சரி, ஸ்டாண்டு வாங்கியாவது வைக்கலான்னு பார்த்தா ஒரு 6 க்ரோ பேக் வர்ற மாதிரி ஸ்டாண்டு எவ்வளோன்னு கேட்டாக்கா 7000 8000ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதோ 300-400 தொட்டி இருக்குது. அத்தனைக்கும் ஸ்டாண்டு வைக்கணுன்னாக்கா என் சொத்தை அழித்து தான் ஸ்டாண்டு வைக்கணும். அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்தேன். இந்த ட்ரெயின் செல்லில் 3/4 இன்ச்சு பைப்பு வச்சு நம்ம ஸ்டாண்டு பண்ணலான்னு. இது பார்த்திங்கன்னா பழசு. இப்போ 3/4 இன்ச்சு பைப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் வீட்டில் இருக்கிற 1/2 இன்ச்சு, அதாவது ஹெவி மெட்டீரியல் நம்ம ஸ்டாண்டு பண்ணணுன்னா இந்த மாதிரி ஹெவி மெட்டீரியல்னாக்கா 3/4 இன்ச்சில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு ரொம்ப லேசாக இருக்கும். ஆனால் குட்டி குட்டி தொட்டியெல்லாம் வைக்கலாம். அதனால் சரி, இது ஒன்று ஸ்டாண்டை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஸ்டாண்டை ரெடி பண்ணிவிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஸ்டாண்டு பண்ணி நம்ம மாடியை சேஃப்டி கார்டாக்க போகிறேன். அதுக்கான வேலையை நம்ம இப்போலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடலான்னு ஒரு ரம்பம் எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு அங்கே எங்கெல்லாம் வேஸ்ட் பைப் இருக்குதுன்னு மெட்டீரியலு நிறைய வீடு ஒர்க் நடக்கும்போது மிச்சமான பைப்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணி ஒவ்வொன்றும், அதாவது நம்மளால் இதுக்குன்ட்டு ஒரு 2 ஆளை கூட்டு சம்பளம் கொடுத்து வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 ஸ்டாண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நானே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்டாண்டு பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் நமக்கு இன்றைக்கி வெயில் ஒரு 2 வெள்ளரி பிஞ்சு மாடி தோட்டத்தில் கிடச்சிருக்கு. சாப்பிட போகிறேன். பாய் மக்களே.